அன்பு கண்மணி எதிரும் புதிருமா இருக்கிறத விட சேர்ந்து இருந்தால் தான் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்களும் நினச்சிங்கன்னா கட்டாயம் இந்த வீடியோவுக்கு லைக் கொடுத்துருவீங்க அன்பு உறவுகளை. இனி வரக்கூடிய எபிசோடுக்கான ப்ரொடிக்ஷன் பார்க்கலாம் வாங்க. ரெஸ்டாரண்ட்டில் நம்ம கண்மணி நிறையா விஷயங்களை மாற்றிருக்கிறாங்க, புது புது ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுபடி தான் எல்லாமும் நடந்துகிட்ருக்குது. ஹோட்டலுக்கு நல்ல லாபம் வந்துச்சுன்னா சம்பளமும் அதிகமாக தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்மணி சொன்னனால அந்த ஸ்டோர் இன்சார்ஜுமே பார்த்திங்கன்னா கண்மணி சொல்கிற பேச்சை கொஞ்சம் இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் வீட்டில் வந்து நம்ம கண்மணியோட அம்மா கண்மணி கிட்ட வந்து பேசுகிறாங்க. என்ன கண்மணி, உன் வாழ்க்கை விஷயத்தில் என்ன தான் முடிவு பண்ணியிருக்கிற? இப்படி நீயும் மாப்பிள்ளையும் தனித்தனியாக இருக்கிறது நல்லாவா இருக்குது? பார்க்குறதுக்கு எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கண்மணி இருந்துக்கிட்டு சும்மா எப்போ பார்த்தாலும் எதுக்காக அவருக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறீங்க? அவர் எனக்கு யாருன்னே தெரியாது. அவரோட இனி நான் சேர போகிறதும் இல்லை. நீங்கள் வந்து அவரோட நான் சேர்ந்து வாழுவேன் அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்காதீங்க. அது எப்போதுமே நடக்கவே நடக்காது. எப்போ அவரோட பாட்டிக்காக என்னை தூக்கி எறிஞ்சாரோ இனி அவர் எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்மணி இருந்து கூட சொல்கிறாங்க. நம்ம கண்மணியோட அம்மா வந்து எவ்வளவோ பேசி பார்க்குறாங்க. பாருடி, மாப்பிள்ளை எவ்வளோலாம் வந்து கஷ்டப்பட்டுட்ருக்கிறாரு. கொஞ்சமாச்சும் நீ வந்து விட்டு கொடுத்து போடி, ஒன்றும் தப்பு இல்லை. மாப்பிள்ளை இப்படிலாம் கஷ்டப்படுறத பார்க்கும்போது மனசே தாங்க மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்மணியோட அம்மா வந்து சொல்கிறாங்க. உடனே கண்மணிக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. அம்மா, தயவு செஞ்சு வாயை மூடுறியா? அவருக்கு சப்போர்ட் பண்ணி இனி என்கிட்ட நீ பேசாத. அப்புறம் உன் மேலே மொத்த கோபத்தையுமே காட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி ரொம்பவே கோபமாக பேசிட்டு பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிடுறாங்க. இங்கே கண்மணியோட அம்மா எப்போதும் போல் கண்மணியோட வாழ்க்கையை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே கண்மணியோட சித்தி இருந்துக்கிட்டு கண்மணியோட அம்மாவை சமாதானப்படுத்துகிறாங்க. ஏன்க்கா, இப்போதைக்கு நீ கண்மணியை வந்து கண்டுக்காத விடு. அதுக்காக கண்மணியும் மாப்பிள்ளையும் ஒன்று சேர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து நினைக்காத. கண்டிப்பாக அவங்க 2 பேருமே ஒன்று சேருவாங்க. அதை கண்குளிராக பார்த்து நம்ம சந்தோஷப்பட போகிறோம். நீ ஒன்றும் கவலைப்படாதக்கா, கண் கலங்காத, தைரியமாறு அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியோட சித்தி கண்மணியோட அம்மாவை சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்த கண்மணி இருந்துக்கிட்டு இந்த மாதிரி இன்றைக்கி வந்து நீங்கள் கேஸில் வந்து எதுவும் சமைக்க வேணாம். கண்மணி சொல்கிறத கேட்ட அன்பு மாஸ்டர்ஸ் 2 பேருக்குமே பயங்கர ஷாக்காக இருக்குது. கேஸில் சமைக்காமல் அப்புறம் எங்கே சமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்பு இருந்துக்கிட்டே கேட்கும்போது, விறகு அடுப்பில் சமைக்கலாம். விறகு அடுப்பில் சமைச்சா அப்படியே ஃபுட்டோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போது நம்ம ரெஸ்டாரண்ட்டு ரொம்பவே நஷ்டத்தில் தான் ஓடிட்டுருக்குது. அதை நம்ம சிக்கனப்படுத்தின மாதிரியும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்மணி இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அன்புக்கு அதில் துளியளவு கூட விருப்பமே கிடையாது. இங்கே பாரு, இப்போ இருக்கிற காலத்தில் வந்து எல்லாருமே கேஸில் தான் வந்து சமைச்சிட்ருக்குறாங்க. அதுக்கும் இதுக்கும் டேஸ்ட்லாம் ஒன்றும் அந்தளவுக்குலாம் வந்து டிஃப்ரெண்ட் கிடையாது. நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அன்பு இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. கண்மணி இருந்துக்கிட்டு அன்பு முகத்தில் அடிக்கிற மாதிரியே பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க. அதை மட்டும் கேட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாஸ்டர்ஸுக்குமே வந்து செம்ம கடுப்பாகுது. இந்த கண்மணியோட தொல்லை தாங்கவே முடியலை. வர வர ரொம்ப தான் பண்ணிகிட்டு இருக்குது. கண்மணிக்கிட்ட அன்பு வந்து பேசி பார்க்குறாரு. இந்த மாதிரிலாம் வந்து எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி இருந்துக்கிட்டு, இங்கே பாருங்க, எல்லாத்தையுமே பழகிக்கோங்க. எப்போ பார்த்தாலுமே ஏசியில் நின்னே வந்து சமைக்க முடியுமா? இதெல்லாம் கற்றுக்கிறது ரொம்பவே நல்லது தான். அதுவும் நம்ம ரெஸ்டாரண்ட் இப்போ இருக்கிற நிலமையில நம்ம இந்த மாதிரி கொண்டு போனால் தான் நம்ம வந்து கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல நிலைமைக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து என்னென்னமோ சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அன்புனால எதுவுமே பேச முடியலை. அப்படியே அமைதியாயிடுறாங்க. இங்கே கண்மணி சொல்கிற பேச்சை கேட்டு பார்த்தீங்கன்னா இங்கே மாஸ்டர்ஸு அன்பு எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெளியே தான் வந்து சமைச்சிட்ருக்குறாங்க. நம்ம அன்பு பார்த்திங்கன்னா அந்த புகையில ரொம்பவே கஷ்டப்படுறாரு. ஏன்னா இந்த மாதிரி அவருக்கு சமைச்சே பழக்கம் இல்லை. அதனால் அவருக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அபர்ணா வந்து வீடியோவாக எடுத்து போட்டுட்ருக்குறாங்க. அந்த டைமில் நம்ம அபர்ணா வந்து அன்புக்கிட்ட ஜாலியாக விளையாடிட்டு அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. இதை பார்த்த கண்மணிக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல. கண்மணி இருந்துக்கிட்டு அபர்ணாவை திட்டுறாங்க. என்ன அபர்ணா, எப்போ பார்த்தாலும் உனக்கு விளையாட்டுத்தனம் தானா? கொஞ்சமாச்சும் பொண்ணு மாதிரி நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அபர்ணா இருந்துக்கிட்டு, என்ன கண்மணி, அதுக்காக நீங்கள் ரொம்ப தான் ஓவராக பேசிகிட்டு இருக்கிறீங்க. அப்படி என்ன நான் தப்பு பண்ணிட்டேன்? சும்மாவே அன்பு ரெசிபியில் ரொம்பவே வந்து சொதப்பிட்டு இருக்கிறாரு. ரொம்பவே கேர்லெஸ்ஸாக தான் இருக்கிறாரு. நீ போயிட்டு இப்படி அவரை டிஸ்டர்ப் பண்ணால் அவர் எப்படி வந்து நல்லா ரெசிபி செய்ய முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க.
கண்மணி பேசுறது அன்புக்கு சுத்தமா பிடிக்கல. "இங்க பாருங்க கண்மணி, நான் ஒண்ணும் கேர்லெஸ்ஸாலாம் இருக்கல. ஆ நான் ஒண்ணு பார்த்து பார்த்து தான் பண்றேன். ஆனா, இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒண்ணுமே தெரியல. என்கிட்ட ஆதாரம் இல்லாதனால தான் என்னால அத ப்ரூவ் பண்ண முடியல. கண்டிப்பா என் மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒரு நாள் ப்ரூவ் பண்ணுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கண்மணி அன்புவ பார்த்து அப்படியே நக்கலா சிரிச்சுட்டு போறாங்க. அது அன்புக்கு அப்படியே செம்ம காண்டாகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ரெஸ்டாரண்ட்டுக்கு கஸ்டமர்ஸ்லாம் வர ஸ்டார்ட் ஆகுறாங்க. இங்க எல்லா ரெசிபியுமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரிவ்யூ குடுத்துட்டு போறாங்க. இத கேட்ட நம்ம ஜீவாவுக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. ஜீவா இருந்துக்கிட்டு கண்மணி கிட்ட பேசுறாங்க. "உண்மையாவே கண்மணி, உன்னால மட்டும் தான் இதெல்லாம். நீ தான் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ரொம்பவே பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கிற. உன்னோட புது புது ஐடியானால தான் இப்போ இந்த ரெஸ்டாரண்ட்டு கொஞ்சம் க்ரோத் ஆகுது" அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா ரொம்பவே சந்தோஷமாவும், இன்னொரு பக்கம் எமோஷ்னலாவும் பேசிட்டு இருக்கிறாங்க. நம்ம கண்மணி இருந்துக்கிட்டு, "ஜீவா, நம்பிக்கைய விட்றாதீங்க. முழுசா நம்புங்க என்ன. கண்டிப்பா என்னால முடிஞ்ச முயற்சிய நான் பண்ணுவேன். கூடிய சீக்கிரமே இன்னும் கொஞ்ச நாள்லயே இந்த ஜேபி ரெஸ்டாரண்ட் இந்த உலகம் முழுவதும் தெரிய போகுது. இந்த ஒரு நல்ல பேர நான் வாங்கி குடுப்பேன். ஆளே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வருத்தப்பட்டீங்கள்ல. இனி இந்த ரெஸ்டாரண்ட்ல போக போக அப்படியே எக்கச்சக்கமான மக்கள்லாம் குவியுவாங்க. அத நீங்க பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட போறீங்க. அது கூடிய சீக்கிரமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி ஜீவா கிட்ட ரொம்பவே நம்பிக்கையா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஜீவா அத கேட்டு பயங்கரமா சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஜீவா, கண்மணி 2 பேருமே அப்படியே சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த டைம்ல அன்பு அந்த பக்கமா வராங்க. தூரமா இருந்து பார்த்துட்டு, கண்மணி, ஜீவா இப்படிலாம் க்ளோஸா பேசி சிரிக்கிறது அன்புக்கு சுத்தமா புடிக்கல. அப்படி என்னதான் இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கிறாங்க. அதுவும் இவ்வளோ சத்தமாலாம் சிரிச்சிட்ருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்பு இருந்துக்கிட்டு பார்த்து டென்ஷன் ஆகுறாங்க. நமக்கு என்ன, இந்த கண்மணி யாருக்கிட்ட பேசினா என்ன, யாருக்கிட்ட சிரிச்சா என்ன, நமக்கு எதுக்கு கோவம் வருது, இதெல்லாம் நம்ம கண்டுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்பு இருந்துக்கிட்டு அமைதியாக இருக்கிறாரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மறுநாள் நம்ம கண்மணி வழக்கம் போல் ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பி வராங்க. ஆனால் அன்பு ரெஸ்டாரண்ட்டுக்கு வரவும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் லீவும் சொல்லலை. ஜீவா கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி அன்பு உங்ககிட்ட எதுனாலும் லீவ் சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை கண்மணி, என்கிட்ட எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இங்கே நம்ம கண்மணிக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகுது. கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை இவருக்கு. அப்படி லீவ் போடுறதா இருந்தால் ஜீவா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும், இல்லை என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும்ல, இல்லை யாருக்கிட்டையாச்சும் சொல்லியிருந்துருக்கணும்ல. அப்படி என்ன இவருக்கு லீவ் போகிற அளவுக்கு முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்மணி அன்பு மேலே ரொம்பவே கோவத்தில் தான் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கண்மணி ரிட்டன் வீட்டுக்குமே வந்துடுறாங்க. வந்துமே அன்பு கண்லேயே படலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்மணிக்கு ரொம்பவே மனசு உறுத்த ஆரம்பிச்சிருது. என்னாச்சு இவர், நம்ம காலையில் ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பி போகும்போது கூட பார்க்கல. எங்கே போனார், என்ன ஆனாருன்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்மணிக்கு ரொம்பவே பதட்டம் வர ஆரம்பிச்சிருது. அப்போ தான் பார்த்தீங்கன்னா, கண்மணி அவங்க சித்தப்பாட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி அன்புவை நான் காலையிலேருந்து பார்க்கல. வீடும் பூட்டியே கிடக்குது. எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது சித்தப்பா. நீங்கள் போயிட்டு அன்புவோட வீட்டுக்குள்ளே பார்க்குறீங்களா? அவர் இருக்கிறாரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லவும், இருமா கண்மணி, நீ ஒன்றும் வருத்தப்படாத, நான் போயிட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியோட சித்தப்பா போயிட்டு, கண்மணியோட சித்தப்பா அப்புறம் இன்னுமே சில பேர் பார்த்தீங்கன்னா, அன்புவோட வீட்டுக்கு போயிட்டு பார்க்குறாங்க. உள்ளக்க கூடி அன்பு பார்த்தீங்கன்னா லாக் போட்டிருக்கிறாங்க. அப்புறம் அன்பு உள்ளக்க தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெரிய வருது. அப்புறம் ஜன்னலில் போயிட்டு பார்க்கும்போது அன்பு மயக்கம் போட்டு கீழே கிடக்கிறத பார்க்குறாங்க. அப்புறம் கதவை உடச்சி தான் பார்த்தீங்கன்னா அன்புவை போயிட்டு உள்ளக்க பார்த்தா அன்புவோட கண்டிஷன் ரொம்பவே மோசமாக இருக்குது. விஷயம் தெரிய நம்ம கண்மணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அன்பு அன்பு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகுறாங்க. அப்புறம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம அன்புவை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. நம்ம கண்மணிக்கு மனசுக்கே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. டாக்டரை நம்ம அன்புவை செக் பண்ணிட்டு வந்ததில் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அவர் அளவுக்கு அதிகமான புகையை சுவாசித்தனால அவருக்கு நுரையீரலில் ரொம்பவே பிரச்சனையாக இருக்குது. அவர் ரொம்பவே மோசமான ஒரு நிலைமையில தான் இருக்கிறாரு. அவரை காப்பாற்றுறதே ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்ட கண்மணியோட மொத்த குடும்பமும் ரொம்பவே அழுதுட்டு நிற்கிறாங்க. இங்கே கண்மணியினால் அதை தாங்கிக்கவே முடியலை. அப்போ தான் ரெஸ்டாரண்ட்டில் நடந்த விஷயத்த யோசிக்கிறாங்க. எல்லாம் என்னால் தான், அவர் முன்னவே சொன்னார், அதெல்லாம் அவருக்கு
செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் வந்து கட்டாயப்படுத்தி அந்த மாதிரிலாம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி ரொம்பவே குற்றுணர்ச்சியில் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சிவகாமி தூங்கிட்டு இருக்கும்போது அன்புக்கு ஏதோ ஆகுற மாதிரி கனவு கண்டு அப்படியே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கத்துறாங்க. ஆ, சிவகாமி கத்துற சவுண்டு கேட்டு எல்லாருமே வராங்க. கார்த்தி இருந்துக்கிட்டு, பெரியம்மா என்னாச்சு பெரியம்மா, எதுக்காக இந்த டைமில் வந்து இப்படி கத்திட்டு இருக்கிறீங்க, எதனால கெட்ட கனவு கண்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ஆமாம் கார்த்தி, அன்புக்கு ஏதோ ஆகுற மாதிரி கனவு கண்டேன். எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது, அவனுக்கு ஏதாச்சும் பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. உடனே பாட்டி இருந்துக்கிட்டு, இங்கே பாரு உனக்கு ஒரு வேலையே இல்லை, படுத்து தூங்கு, எல்லாரும் தூக்கத்தையும் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வெண்ணிலாலாம் போயிடுறாங்க. கார்த்திக் கிட்ட நம்ம சிவகாமி இருந்துக்கிட்டு, கார்த்தி, உனக்கு தான் வந்து அன்பு இருக்கிற இடம் தெரியும்ல, என்னை இப்போவே கூட்டிகிட்டு போறியாப்பா, நான் அன்புவை பார்க்கணும், இல்லைன்னா எனக்கு நிம்மதியே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி ரொம்பவே வந்து அழுகுறாங்க. கார்த்தி இருந்துக்கிட்டு சிவகாமியை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. அன்பு ரொம்பவே நல்லா தான் இருப்பா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க பெரியம்மா. இப்போ எப்படி அன்புவை போயிட்டு பார்க்க முடியும், நீங்கள் கவலைப்படாமல் நிம்மதியாக தூங்குங்க. ஏன்னா அன்புவை நினச்சி நம்ம பயப்படையே தேவையில்ல, அன்பு கூட நம்ம கண்மணி அண்ணி தான் இருக்கிறாங்களே, அப்புறம் எதுக்காக நம்ம பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. என்னதான் கார்த்தி படுத்தினாலும் நம்ம சிவகாமியோட மனசு அதை ஏற்றுக்கவே மாட்டுது. இல்லைப்பா கார்த்தி, எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது, என் உள் மனசு சொல்லுது, அன்புக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, அவன் இப்போது ரொம்பவே ஒரு இக்கட்டான ஒரு நிலமையில தான் இருக்கிறான், பெத்த மனசுக்கு தெரியாதாப்பா, இப்போ நான் கார்த்தியை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவகாமி ரொம்பவே பிடிவாதம் பிடிக்கிறாங்க. கார்த்திக் என்ன பண்ணுறதுனே தெரியல. அன்புக்குமே வந்து கால் பண்ணாலும் போக மாட்டுது. சரி, நம்ம கண்மணி அன்னிக்கே வந்து ஃபோன் போட்டு கேட்கலாம் என்னென்னு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கண்மணிக்கு கால் பண்ணுறாங்க. என்ன இந்த டைமில் கார்த்தி கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்மணிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. அப்புறம் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. அண்ணே நல்லா தானே இருக்கிறாரு, அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. என்னாச்சு திடீர்னு வந்து சடனாக ஃபோன் போட்டு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை இங்கே பெரியம்மா ரொம்பவே அழுதுட்ருக்குறாங்க, ஏதோ கெட்ட கனவு கண்டிருப்பாங்க போல், அண்ணனுக்கு ஏதோ ஆகிற மாதிரி, இப்போவே அண்ணனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி வந்து சொல்லவுமே இங்கே கண்மணியுமே பார்த்தீங்கன்னா ஃபோனில் அப்படியே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சைலண்டாக இருக்கிறாங்க. கார்த்திக்கு டவுட் வந்துடுது. அண்ணே இப்போது எங்கே இருக்கிறான், நல்லா தானே இருக்கிறான், ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி மறுபடியுமே கேட்குறாங்க. இங்கே நம்ம கண்மணிக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல, உண்மையை நம்ம சொல்கிறதா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வந்து முடிவெடுக்கிறாங்க. கண்மணி அப்படியே ரொம்பவே அழ ஆரம்பிச்சுறாங்க. கார்த்தி இருந்துக்கிட்டு, என்னாச்சு அண்ணனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நடந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம கண்மணி வந்து சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் தான் வந்து இருக்கிறோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இங்கே கார்த்தி சிவகாமி கிட்ட விஷயத்த சொல்லவும் சிவகாமி அப்படியே துடிச்சு போயிடுறாங்க. இங்கே சிவகாமி கார்த்தி பார்த்தேன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வராங்க. சிவகாமி வந்ததுமே இங்கே நம்ம கண்மணி பார்த்திங்கன்னா சிவகாமி கிட்ட மன்னிப்பு கேட்டு கதறி அழுகுறாங்க. என்னை மன்னிச்சிடுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு, நீ இருக்கிற நம்பிக்கையில் தாம்மா நான் தைரியமாக இருந்தேன், நீ அன்புவை நல்லா பார்த்துக்குவ பத்திரமா, என்னதான் உங்களுக்குள்ளே சண்டை இருந்தாலும் நீ அன்புக்கு எதுவுமே ஆக விட மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு தைரியத்தில் இருந்தேன், நீ அவன் பக்கத்தில் இருந்துமே இப்படியே அன்புக்கு நடக்க விட்டுட்டியேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி ரொம்பவே மனசுடைஞ்சு போயிட்டு பேசுகிறாங்க. இங்கே கண்மணிக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல, ரொம்பவே கதறி அழுதுட்டுருக்குறாங்க. சிவகாமி சிவகாமி போயிட்டு நம்ம அன்புவை வந்து டோருக்கு வெளியே நின்று பார்க்குறாங்க. அன்புவோட நிலைமையை பார்த்து சிவகாமி பார்த்திங்கன்னா பயங்கரமாக அழுதுட்டுருக்குறாங்க. நம்ம கண்மணி சிவகாமியை வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க. கூடிய சீக்கிரமே பார்த்திங்கன்னா கண்மணி அன்புவோட சேர்ந்தாதான் ரொம்பவே நல்லாயிருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.